நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி எப்படி எல்லாரும் ஐடிசி அப்படின்ற ஒரு பங்கு வந்து எப்படி ஒரு எஃப்எம்சிஜி செக்டார்லாம் முக்கியமான பங்கா புதுசா என்ட்ரா வரவங்க வச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி மதர்சன் சுமி இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா ஆட்டோ செக்டார்ல எல்லாரும் ஆட்டோ ஆக்சிலரிஸ் ஆட்டோ கார் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான். அந்த கம்பெனியோட பேர் தான் சம்வர்தனா மதர்சன்ஸ் அப்படின்னு. என்னங்க இது மதர்சன் சுமி மாறிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாக் வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க. சம்வர்தனா மதர்சன் சுமிஸ்னு ஒன்றும், இன்னொன்று வந்து மதர்சன் வயரிங் இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி. அவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா நிறுவனங்களும், டாட்டாவாக இருக்கட்டும், ஆடி, ஜீப்பு, இந்த மாதிரியான எல்லா நிறுவனங்களுக்கும் ஆட்டோ ஃபேர் பார்ட்ஸ் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த சம்வர்தனா மதர்சன். இப்போ இவங்க புதுசாக போனஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, 2 பங்குகளுக்கு ஒரு போனஸ் பங்கு. நீங்கள் 10 பங்கு வச்சிருந்தா உங்களுக்கு 5 பங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 2 பங்குகள் வச்சிருந்தா அதுக்கு ஒரு போனஸ் பங்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவாக அனலைஸ் பண்ணலாம். அப்படி இந்த பங்குகளில் என்னென்னலாம் இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணலாம். வாங்க. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. இது ஒரு பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர்ட் டிப் ப்ரொவைட் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ட்ரேட் பண்ணுறவங்களும் ட்ரேடிங் கன்சல்டன்ட்டையோ ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லை, நிறைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்னதாங்க பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. ஜனவரியில் இது வந்து 2 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டது. இப்போ இந்த சம்வர்தனா மதர்சன் சுமி, மதர்சன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 128 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 257 ரூபாய். இது இன்னும் 2 மாதங்களுக்குள்ளார இவங்க வந்து இந்த போனஸ் இந்த இஷ்யூவை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே பாருங்க, மாடுலர் பாலிமர் ப்ராடக்ட்ஸ் யாருக்கு பண்ணுறாங்க? ஆடி, இதே மாதிரி மிரரில் இருக்கக்கூடிய இந்த சைடு மிரரு, விண்டோஸு, இதெல்லாம் தான் இவங்களோட முக்கியமான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. லைட்டிங், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரிசிஷன் மெட்டல்ஸ், மாடியூல்ஸு, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செக்டார்லையும் இப்போ புதுசாக ஏரோஸ்பேஸுக்கு உண்டான ஒயரிங் அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒயரிங் அந்த மாதிரியான விஷயங்களில் அதுக்காக உண்டான எக்யூப்மெண்ட்ஸும் இவங்க வந்து ஏரோஸ்பேஸுக்கு வந்து இவங்க இப்போ ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன்ஸுக்கும் இவங்க நிறைய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய டாட்டா, அசோக் லைலாண்ட் அந்த மாதிரியான வாகனங்களுக்கும் இவங்க நிறைய சப்ளை பண்ணுறாங்க. இதில் எவ்வளோ எந்தெந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. இதில் முக்கியமாக இவங்க பிரித்து தான் இப்போது மதர்சன் வயரிங் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரியில் இதை பண்ணாங்க. ஸோ இந்த நிறுவனங்களில் தான் இவங்க இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெடில் தான் இவங்க போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த போனஸ் இஷ்யூ டீமர்ஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டீமர்ஜ் எப்போ நடந்தது? ஜனவரியில் நடந்தது. 2 வெவ்வேறு நிறுவனங்கள் பங்குகளாக பிரிச்சுக்கிட்டாங்க இவங்க. ஸோ இதில் இந்த நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தில் தான் இவங்க வந்து தரப்போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 ஈக்விட்டி பங்குகளுக்கு எதிராக ஒரு போனஸ் ஈக்விட்டி பங்குகள் அப்படிங்கிற விதத்தில் கொடுக்க போகிறாங்க. இந்த பங்குகளை இவங்க வந்து இப்போதைக்கு நிர்வாக குழு, இன்னைக்கு நடந்த நிர்வாக குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? போனஸ் கொடுக்கலாம். அது இன்னும் எவ்வளோ நாளைக்குள்ளாங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் டேட் எல்லாம் என்னன்னா நம்ம நிர்வாக குழு தான் இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பங்குதாரர்கள்ட்ட வந்து இவங்க இன்னும் ஒப்புதல் வாங்கலை. ஸோ அவங்க வந்து ஓட்டிங் மாதிரி வச்சு கூட அவங்க ஓட்டிங்கில் வந்து எப்போ கொடுக்கலாம், என்ன எவ்வளோ ஒத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அக்டோபர் 15க்குள்ளார இந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார எப்படியும் செப்டம்பர் லாஸ்ட்டில் அந்த ரெக்கார்ட் டேட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போவே வாங்கிடுங்க, அதுதான் உண்மை. இல்லை ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பங்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்டாக் வந்து ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது.
இங்கே பாருங்க, இது ஒரு பிரேக் அவுட். இந்த டிவிடெண்டுக்காக இது இறங்கியிருக்கு. ஸ்டாக் மறுபடியும் இப்போ ஏற ஆரம்பிச்சதுன்னா ஒரு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 135 ரூபாயை தாண்டும் போது ஸ்டாக் மேலே போகும் கண்டிப்பாக. ஸோ இந்த போனஸ்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். அதுக்குள்ளார எப்படி இந்த பங்கு 150 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல பங்கு ஆட்டோமொபைல் துறையில் ஒரு லீடிங்காக இருக்கக்கூடிய ஆட்டோ பார்ட் ஜெயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பங்கு. கம்ப்ளீட்டாக இந்த பங்குகளை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். போனஸ்க்காக மட்டும் வாங்குறத விட ஒரு லாங் டேர்முக்கு இந்த பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பங்குகளை கை வைங்க. அதிகப்படியான ஸ்டேக்ஸ் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் ஆக்சஸ் குரூப் தான். இதோட ஸ்டேக்ஸ் அதிகப்படியாக வச்சிருக்குது. ஆகஸ்ட் 11 நான் ஏற்கனவே இதை இப்போ தான் பார்க்குறேன். மோதிலால் ஓஸ்வால் கிட்டத்தட்ட டார்கெட் வந்து 165 ருபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து போனஸ் இஷ்யூவை பற்றி இன்னும் போடல, இன்னைக்கு நாளைக்கு அநேகமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அனௌன்ஸ்மெண்ட்டில் 2012 1:2 போனஸ், ஒரு நவம்பர் 2013 1:2 போனஸ், 2015 1:2, ஒரு இங்கே பாருங்க 12, 13, 14 மட்டும்தான் இல்லை, 15, 16 ஒரு போனஸ் இல்லை, 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 19, 20 பேண்டமிக், அந்த 20, 21 பேண்டமிக்ல போயிடுச்சு. 22 மறுபடியும் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக போனஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பங்கு. எப்படியும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 2012 எடுத்துக்கிட்டால் நடுவில் பேண்டமிக் போக கிட்டத்தட்ட 5 போனஸ் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ரேஷியோவில் தான் இருக்குது. டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா டிவிடெண்ட் தான், ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த 100 எவ்வளோ இருக்குது இப்போ ஸ்டாக்கு, ஒரு நிமிஷமாக 128 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் டிவிடெண்டுக்காக இல்லைனாலும் ஸ்டாக்கை போனஸ்க்காக வாங்கலாம் கண்டிப்பாக. இப்போ வாங்கி வச்சிங்கன்னா கூட ஒரு 100 பங்குகள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல போனஸ் கிடைக்கிறோம். அடிக்கடி போனஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பங்கு தான் இது. இல்லை கொஞ்சம் பிளட்ஜுன்னு ஒன்றும் இல்லை, 1.12% அவங்க பிளட்ஜையும் குறைச்சிருக்கிறாங்க. 3.78 1.12 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் கையில் 9.49% ஆஃப் ஸ்டேக்ஸ் கையில் இருக்குது. டிஐ கையிலையும் 10.5% ஆஃப் ஸ்டேக்ஸ் கையில் இருக்குது. இல்லாமல் இதை போனஸ்க்காக தான் இந்த வீடியோ. மறுபடியும் 2 நிறுவனங்களையுமே தனியாக ஒரு தடவை அனலைஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பங்கு இப்போ வாங்குறதுனா நீங்கள் இப்போவே வாங்குறத பற்றி யோசிங்க. அதுக்கு முன்னாடி பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மதர்சன் சுமியோட ஆப்ரேஷன்ஸில் எவ்வளோ % ரெவன்யூ பிரேக் அவுட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியிலேருந்து 26%, ஆடி டைம்லர் அதில் 13%, VW அதில் 10%, BMW 7%, போர்ச், ரெனால்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6%. அதர் நிறுவனங்களில் இருந்து மட்டும் 25% வரைக்கும் இவங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கார்பரேட் ஆக்ஷனில் சொல்லிட்டேன். ஒவ்வொரு வருடமும் இவங்க வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம். சரி, என்னங்க திடீர்னு போனஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஜூன் 2022 வந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 141 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ரெவன்யூ 17,712 கோடியாக இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அந்த ஒயரிங் இந்தியாவிலேயும் 126 கோடியாக இருக்குது. ஸ்டாக், அந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம ஒரு தனியான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.